ராவணன் கண்மூடித்தனமான அஸ்திரங்களை பிரயோகித்தான். அவனுடைய சக்தி அனைத்தையும் ஒரே மூச்சில் உபயோகித்து அவர்களை பொசுக்கிவிட எண்ணினான். ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகித்து போர்க்களம் முழுவதும் நெருப்பை மழையாக பொழியச் செய்தான். ஸ்ரீராமன் வருணாஸ்திரத்தால் அதை அடக்கி குளிர்ச்சியை உண்டாக்கினார். திடீரென்று வானிலிருந்து பெரும் பாறைகள் அதிவேகத்துடன் இறங்கி வானர வீரர்களை நசுக்கிக் கொன்றன. ஸ்ரீராமன் வாயு அஸ்திரத்தை பிரயோகம் செய்ய ஊழிக்காற்று கிளம்பி அப்பாறைகளை சமுத்திரத்தில் கொண்டு போய் தள்ளியது. அந்த வேகத்தில் ராவணனுடைய ரதமும் சுழன்றது. மாபெரும் அந்தகாரத்தை தோற்றுவித்து எங்கும் இருளை கவ்வச் செய்தான் ராவணன். தாசரதி ஒளியை உண்டாக்கி இருளை போக்கடித்தார். ஈசனை தியானித்து தம்மை நோக்கி எரியப்பட்ட மும்முனைகளிலும் தீச்சுடரை கக்கியபடி பயங்கரமாக வரும் சூலாயுதத்தின் மீது சக்தி ஆயுதத்தை பிரயோகம் செய்தார் ஸ்ரீராமர். 2 அஸ்திரங்களும் ஒன்றை ஒன்று நெருங்கியதும் ஐக்கியமாகிவிட்டன. ராவணன் கோப ஆவேசத்துடன் ஸ்ரீராமனுடைய ரதத்தின் கொடியை அறுத்து தள்ளினான். இதைக் கண்ட ஆஞ்சநேயர் பனைமரம் ஒன்றை